ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 1.6. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதோட ரிலேஷன் என்னன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷன் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் டொமைன் கண்டுபிடிக்கணும், கோடொமைன் கண்டுபிடிக்கணும், ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ. ஸோ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிடலாம். ஸோ ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 1,2, 2,4, 3,6, 4,8. ஸோ இதுதான் ரிலேஷன். ஸோ இந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷன் தானா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஆரோ டயக்ராம்ல போட்டாதான் நமக்கு அது கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஆரோ டயக்ராம்ல வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற வேல்யூ வந்து நம்ம இங்க லெஃப்ட் சைட்ல எழுதிடலாம், செகண்ட் இருக்கிற வேல்யூ வந்து ரைட் சைட்ல எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு புரியலன்னா எக்ஸோட வேல்யூ இங்க எழுதிருங்க, ஒய்யோட வேல்யூ இங்க எழுதிருங்க. எக்ஸோட வேல்யூ என்ன, 1, 2, 3, 4. ஒய்யோட வேல்யூ என்ன, 2, 4, 6, 8, 10. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ எழுதுறீங்க, இங்க ஒய்யோட வேல்யூ எழுதுறீங்க. இப்போ ரிலேஷன் பாக்குறீங்க, ரிலேஷன் பார்க்கும் போது என்ன, 1ல இருந்து எங்க போகுது, 2க்கு போகுது. நம்ம வேணா இங்க எழுதிக்கலாம், இது எக்ஸ், இது ஒய். ஸோ 1ல இருந்து எங்க போகுது, 2க்கு போகுது. 1ல இருந்து 2க்கு போகுது. நெக்ஸ்ட் 2ல இருந்து எங்க போகுது, 4க்கு போகுது. 2ல இருந்து 4க்கு போகுது. நெக்ஸ்ட் 3ல இருந்து எங்க போகுது, 6க்கு போகுது. 3ல இருந்து 6க்கு போகுது. நெக்ஸ்ட் எங்க போகுது, 4ல இருந்து 8க்கு போகுது. 4ல இருந்து 8க்கு போகுது. இப்போ நான் என்ன சொல்றேன்னா இது ஒரு ஃபங்க்ஷன். எதனால ஃபங்க்ஷன் அப்படின்னா இதுல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூமே என்ன இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து ஆரோ டயக்ராம்ல மேப் ஆயிருக்கு. எக்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன கண்டிஷன்னா இதுல எக்ஸோட வேல்யூ எல்லாமே மேப் ஆயிருக்கணும். அது மாதிரி நமக்கு எல்லாமே மேப் ஆயிருக்கு. அதுவும் இல்லாம ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு எலமெண்ட்டுக்கு தான் போகணும். அப்படி நமக்கு ஒரு எலமெண்ட்டுக்கு தான் போயிருக்கு. அப்படி இருக்கிறதுனால இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஸோ therefore it is a function. ரீசன் புரிஞ்சுச்சா எதனால ஃபங்க்ஷன்னு? இதுல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் மேப் ஆயிருக்கணும். நமக்கு வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டுமே மேப் ஆயிருக்கு. அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து ஒரு எலமெண்ட்டுக்கு தான் மேப் ஆயிருக்கணும். ஏதாவது நமக்கு வந்து ஒரு எலமெண்ட் வந்து 2 எலமெண்ட்டுக்கு இது வந்து என்ன ஆயிருக்கணும் அப்படின்னா இந்த இருக்கிற ஒரு எலமெண்ட் வந்து 2 இதுக்கு மேப் ஆயிருந்தது அப்படின்னா நாட் அ ஃபங்க்ஷன். ஈஸியா புரியணும்னா நம்ம ஒரு இடத்துல நம்ம போகணும் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா எங்க ஆரம்பிச்சோமோ அது ஒரு இடத்துக்கு தான் நம்ம போய் முடிக்க முடியும். ஒரு இடத்துல ஆரம்பிச்சு வேற எங்கேயும் 2 இடத்துக்கு நம்மளால போக முடியாது. ஸோ அதனால ஒரு எலமெண்டோட தான் மேப் ஆயிருக்கணும். ஸோ அதனால வந்து இட் இஸ் அ ஃபங்க்ஷன். இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா டொமைன். டொமைன் அப்படிங்கிறது எக்ஸ் எலமெண்ட்ஸ் எல்லாமே டொமைன். என்னென்ன மேப் ஆயிருக்கு, 1, 2, 3, 4. கோடொமைன் அப்படிங்கிறது ஒய் எலமெண்ட்ஸ் எல்லாமே கோடொமைன். என்னென்ன எலமெண்ட்ஸ், 2, 4, 6, 8, 10. நெக்ஸ்ட் ரேஞ்ச். ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒய் எலமெண்ட்ஸ்ல எது மேப் ஆயிருக்கோ அது மட்டும்தான் ரேஞ்ச். எது மேப் ஆயிருக்கு, 2, 4, 6, 8 இது மட்டும்தான் மேப் ஆயிருக்கு. நமக்கு 10 மேப் ஆகல, அதனால அந்த எலமெண்ட்ஸை விட்டுணும். அதுதான் ரேஞ்ச். ஆனா கோடொமைனுக்கு அதை சேர்த்துக்கணும். இதுதான் கோடொமைன். டொமைன்ங்கிறது நம்ம ஆல்ரெடி நிறைய சம்ல பார்த்துருப்போம். அதே தான் எக்ஸ் எலமெண்ட்ஸ்ல எது மேப் ஆயிருக்கோ அதுதான் வந்து நமக்கு டொமைன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.